சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போகிற ஜனங்கள் திரும்பி வரதில்லை, அவர்கள் சங்காரமாகிறாங்க. அதைத்தான் ஓசியா சொல்றான். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சிறைப்பட்டு போகிற ஜனங்கள், சங்காரமாகிற ஜனங்கள் பாதாளத்தில் போய் விழுகிறாங்க. பாதாளம் தன் வாயை ஆ என்று திறந்து வைத்திருக்கிறது. தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அவருடைய ஆடம்பரம், ஐஸ்வர்யம், பணம், பதவி எல்லாமே அவர்கள் சேர்த்து வைத்துக்கொள்ள எல்லாமே பாதாளம் விழுங்கி விடுகிறது. ஆ என்று வாயை திறந்து வைத்திருக்கிறது. இதுக்கு தப்புகிறது யாரு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆவிக்குரிய உலகத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றவர்களும் அறியாமைக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறாங்க. சாத்தான் அறியாமையினாலே அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். முடிவிலே அவருடைய நிலைமை என்ன? பாதாளத்தில் போய் விழுகிறான். திரள் கூட்டம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் திரளான ஜனங்கள் குவிந்து இருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. அது எங்க இருக்காங்க? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில். அல்லேலூயா. எருசலேமுக்கு வெளியில கீதோரம் என்று ஒரு ஆறு, அது பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. மரித்து போனவர்களை அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. எருசலேமுக்கு கிழக்க அந்த கிழக்கு வாசல் பூட்டியே இருக்கும். அதை தாண்டி வரும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கே யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த பக்கம் போறவங்க வாயை பொத்திட்டே போயிடுவாங்க. இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் திரளான ஜனங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. எதுக்குன்னா நியாய தீர்ப்புக்காக. இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற பாவம் அவனை தப்ப விடாது. மனிதன் செய்கிற அக்கிரமம் அவனை தப்ப விடாது. மனிதன் செய்கிற தீமை அவனை நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவனை பற்றி உள்ள அறிவு இல்லை, விக்கிரக ஆராதனை. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை. முழுவதும் முழு இந்தியாவும் மாறிவிட்டது. தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது விக்கிரக ஆராதனை. இந்த அரசு என்ன செய்தது? அவருடைய திட்டம் என்ன? எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம் என்றார்கள். ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன செய்ய போகிறார்கள் என்றால், கங்கையின் நீரை சுத்தமாக்க போகிறோம், சுத்திகரிக்க போகிறோம். அது சுத்தமாக்க ஒரு தினம் முடியாது. செத்த பிணங்கள் தான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த கங்கையை பார்த்துருக்கேன். அதில் தான் குளிப்பாங்க. அதில் தான் என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து அப்படி புனித நீரம். இந்த அரசு முதல்ல வந்த உடனே திட்டம் என்னன்னா, கங்கையை சுத்திகரிக்க போகிறேன். எத்தனை கோடியை கொண்டு கொட்டினாலும் கங்கை நீரை சுத்தமாக்க முடியாது. செத்த பிணங்கள் போயிட்டே இருக்கும். சுத்தம் பண்ண வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அழுகி நாற்றம் எடுக்கும். அதில் தான் ஸ்நானம் பண்ணுறாங்க. அதுதான் புண்ணிய நதி. ஆவே இந்த அரசாங்கம் அதை சுத்தமாக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கான் இல்ல. பயங்கரமான ஒரு காலம், கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் திரளான ஜனங்கள் குவிந்து கிடக்கிறாங்க. அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். இதை சொல்ல முடியுமா? ஜனங்கள் கேட்பார்களா? இதை ஒத்துக்கொள்வார்களா? கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களுக்கு தேவனை பற்றி உள்ள அறிவு இல்லை. ஓசியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு என்ன இருக்குது? வழக்கு இருக்கிறது. தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. தேவனை பற்றி அறிவும் இல்லை. பிறகு எப்படி உண்மை இருக்கும், இரக்கம் இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும்? நாட்களில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், லஞ்ச ஊழல், குண்டுவெடிப்பு எங்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நகையில போட்டுட்டு வெளியே போக முடியாது. அதுக்காகத்தான் விசுவாசிகளுக்கு முதல்லையே நாங்கள் எச்சரிப்பு கொடுக்குறோம். இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்களை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி வெறுத்து தள்ளுங்க. திருடன் கொண்டு போயிடுவான்னு இல்லை, அது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்கிறத கேட்கட்ட பிறகு அப்படி நடக்கும். காலம் ஒரு பயங்கரமான இக்கட்டான காலத்தில் வந்திருக்கும். பாதி பேர் வேலை செய்ய மாட்டான். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குது? நம்முடைய தேசத்தில் 75% வேலையை செய்ய மாட்டான். கோவில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நம்முடைய அரசாங்கம் போடுற திட்டங்கள் இல்லை ஒன்று, இலவசமாக சாப்பாடு. அப்படின்னா அவன் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் வராது. விலைவாசி ஏறி காரணம் என்ன? இவன் வேலை செய்யாமலே சாப்பிடுவான். அன்னதானம் இல்லை, இது நல்லா இருக்குல்ல. வேலை செய்யாமல் சாப்பிட்டுட்டு அதில் தூங்கிக்கிட்டு அந்த விக்கிரகத்தை சுற்றிக்கிட்டு அதில் வந்து படுத்துக்கிட்டு, இதுதான் இன்றைக்கு நடக்குது. இங்கே தமிழகத்தில் அதுதான், மத்தியிலும் அதுதான். இதை எவனை எடுத்து கேட்க முடியாது, பேச முடியாது. உள்ளே பிடிச்சி வச்சிருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, பொய் கேஸ் போட்டுருவாங்க. சட்டசபையிலையும் பேச முடியாது, பாராளுமன்றத்திலையும் பேச முடியாது. இது எது ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கும். அது ஆண்டவருடைய வருகையின் காலம் நெருங்கி விட்டது. விசுவாசிகளே, நான் அந்த ஆட்சி ஆரம்பித்த போதே சொன்னேன், அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி, அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, உத்தர காலம், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, யார் ஆண்டா என்ன நடந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்மளும் சாப்பிடுவோம், தூங்குவோம். ஒவ்வொருவரும் யோசித்துக்கிடுங்க. இப்படியே எல்லா காலமும் நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கப்படாது. இன்னும் ரொம்ப காலம் இருக்குன்னு நினைக்காதுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா அது இந்த காலம்தான். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சாட்சியாக ஜீவிக்காவிட்டா, சத்தியத்தில் நடக்காவிட்டா, இயேசுவுக்காக வேறுபட்டு ஜீவிக்காவிட்டா, ஊழியம் செய்யாவிட்டா, ஆத்தும் ஆதாயம் பண்ணாவிட்டா, சோம்பேறிகளாக இருந்தால் இயேசுவுடைய வருகையிலே கைவிடப்படுவீர்கள். நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சீயோன் என்பது சபை, சபையிலே நிர்விசாரம். உலகத்தை பற்றி நான் சொன்னேன். சபையில் இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
ஆராதனையை அலட்சியம் பண்ணுகிறீர்களா? சரியான நேரத்தில் வருகிறீர்களா? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? 2 மணி நேரம் கூட ஆராதனை இல்லை. ஆனால் இந்த 2 மணி நேரத்தில் ஒழுங்கா இருக்க முடியல. பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போறதும், அங்கே போய் சாப்பாடு கொடுக்கறதும், பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறதும், அது ஆராதனை இல்லையா? ஆராதனைக்கு வந்த நேரத்திலையா? பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்க்கா விட்டா பிள்ளைகளை உங்களுக்கு கண்ணியா மாறுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்து வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்பி விடுவாங்க. பிசாசு அவளை பிடிச்சிடுவான். பிறகு வியாதி வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது. சில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் பிறகு என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் சும்மா நீங்கள் போய் அட்மிட் ஆகியிருந்தால் வந்து ஜெபம் பண்ண முடியாது. இங்கே தான் வந்து ஜெபம் பண்ண முடியும். அப்போ டெய்லி பார்த்து ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் வீட்டுக்கும் தான் அலையணும். நல்லா யோசிச்சுடுங்க. வியாதி வந்துட்டுன்னு வைங்க, வராமல் இருக்காது, வராமலும் இருக்கலாம். வந்த உடனே என்ன செய்யணும்? விசுவாசி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வியாதிக்கு காரணம் என்ன? ஒரு நாளாக அப்படி கேட்டு பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணி, புருஷனுக்கு வியாதி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். தாய் தகப்பனுக்கு வியாதி, பிள்ளைக்கு வியாதி, வச்சு ஜெபம் பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனே ஆஸ்பத்திரி எங்க குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க. விசுவாசிகள் உங்க விசுவாசத்தை தேவன் மேல, அவங்கள்ட்ட பேரு தான் விசுவாசி. உங்க பணமெல்லாம் எங்க போகக்கூடாது? ஆஸ்பத்திரிக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் போகக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவரே இடத்துல என்ன குறை இருக்கு. என்னைக்காவது கேட்டீங்களா? சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மை நாளை கிருபை நாளை முடிசூட்டி, அல்லேலூயா அல்லேலூயா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைதாக்குறார். அப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். பிள்ளையை வச்சு ஜெபம் பண்ணும். புருஷன் வச்சு ஜெபிக்கணும். மனைவி வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, சில நேரங்கள்ல ஆண்டவர் பேசுவார். நீ உண்மையா கேட்டாச்சு, மகளே உனக்கு இந்த ஆடம்பரம் தேவையில்லை, இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் கலத்தி வை. சரீரத்தில் நல்லா கவனிச்சிடுங்க. சரீரத்தில் வியாதி வருன்னா சரீரம் பரிசுத்தமாகணும். இது தேவனுடைய ஆலயம், இதை கெடுக்க கூடாது. ஆகவே இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தா இந்த சரீரத்தில் எந்த வியாதி உங்களை பாதிக்காது. அப்படி பாதித்தால நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டிய அளவு ஜெபிக்கல, வீட்டில் ஜெபிக்கல, தனியா ஜெபிக்கல. ஆராதனை செய்ய வேண்டிய நேரம் நீ ஊர் சுத்திட்டு வாரா. அதனால சில வேளைகளில் பாதிப்பு வரும். பிசாசு உங்களை வந்து தாக்குவான். பெரும்பாலும் வியாதிகள் எல்லாம் பிசாசு தான் கொண்டு வர்றான். பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டா அவன் வந்து குடியேறிடுவான். பிசாசினால் வரக்கூடிய வியாதிக்கு ஊசி போட்டு மாத்திரை போட்டு குணமாக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 18 வருஷமா கூனியா இருந்தா, எவ்வளவு நிமிர முடியாம இருந்தா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நல்லா கவனிக்கலா? அவளுக்குள்ள பலகீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்தது. உடனே இயேசு சொன்னார், பலகீனப்படுத்துகிற ஆவியே இவளை விட்டு போ.
போக மாட்டேன்னியா சொல்லிச்சு? இல்லை எனக்கு டைம் வேணும், திடீர்னு போக முடியாது அப்படி சொல்லிச்சா? அங்கே இருக்க முடியல. இப்படி கட்டளை கொடுக்கணும் விசுவாசி. இந்த வியாதி எதனால் வந்தது? குறி பார்க்கறது, சாதகம் பார்க்கறது, மற்ற வைத்தியர்கிட்ட போய் பார்க்கறது, இதனால அதிகரிக்கும் ஒழிய குறையாது. ஏன்னா பிசாசினால வரக்கூடிய வியாதி. சில பிசாசுக்கு இடம் கொடுத்து வைக்கிறாங்க. இந்த சரீரம் சுத்தமாக இருந்தால் இந்த சரீரத்தை பிசாசு தாக்க முடியாது. துரியச்சைகளுக்கு ஏற்றவாறு உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படியே இருக்கு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பிசாசு உங்களை தாக்க முடியாது. பிசாசினால வரக்கூடிய வியாதிகளை நீங்க கட்டளை கொடுத்து துரத்தலாம், பிசாசு போயிடும். அல்லேலூயா. ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையில மறைந்திருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு பாவம், ரகசிய பாவம் உங்களுக்குள்ள இருந்தால் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டான். நீங்க கட்டளை கொடுத்தா போக மாட்டான். அதை கண்டுபிடிக்கணும். உங்களை சோதித்து பார்க்கணும், உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். பண ஆசை இருக்கும், பொருளாசை இருக்கும், பொன்னாசை இருக்கும், மண்ணாசை இருக்கும், பொருள் மேல ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ளே மறைந்திருக்குமானால் பிசாசு அதன் மூலம் உங்களை தாக்கிடுவான். ஏதோ ஒரு வியாதி. சில வேளைகளில் தசம் ஒழுங்கா கொடுக்காட்டாலும் வியாதி வரும். தசம் ஒழுங்கா கொடுக்காட்டாலும் என்ன செய்யும்? வியாதி வரும். சில திருத்தருணி முழிக்காங்க. கர்த்தரு கொடுக்க வேண்டிய தசம் வாங்கத்தை உண்மையா கொடுத்து, அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு காரியமா சோதித்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். எப்படி? எந்த காரியத்தில் குறைபட்டிருக்கேன், எந்த காரியத்தில் கீழ்ப்படியல, எந்த காரியத்தில் வேறுபட்டு வரல. சாத்தான் சபையில் ஒழுங்காக இருக்க விட மாட்டான். செய்தி வருதுன்னு சொன்னா வா பேய்தான் பேய் இல்லை, பிள்ளைய தூக்கிட்டு வரும். வெளியே போகிறதுக்கு ஒரு சாக்கன்னா பிள்ளை நல்லா தான் இருக்கும். பிள்ளைகளை ஒழுங்காக வைக்க தெரியாது. பிள்ளைகளை வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். தேவ பிரசன்னத்தில் இருக்கணும் பிள்ளைகள். நான் சில நேரம் பார்ப்பேன், பிள்ளை ஒன்றும் அழ இல்லையே, ஆனாலே இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. பிசாசு இருக்க விட மாட்டான். செய்தி வருதுன்னு இவங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, அப்படியே போ, அங்கே நிலையில் போய் இரு, பிள்ளைக்கு என்னத்தையா சாப்பாடை கொடு, பழக்கம் விடுறது பின்னால் போய். கவனமாக இருங்க. தேவனுடைய சமூகத்தை 2 மணி நேரம் தான், சிலர் 1 மணி நேரம் தான், அதில் ஒழுங்காக இருக்க முடியல. பிசாசு உள்ள இருந்தா இருக்க விட மாட்டான். போ, வெளியே போ, அப்படியே சுத்திட்டு வா, அப்படியே தண்ணிய குடி. செல்வம் வருது, செல்வனம் குடங்கிட்டு இருப்பான். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. பிசாசு உன்னை அடிமையாக்கிடுவான். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தில் கழிவுறணும். அப்ப பலகீனமும் இல்லை, வியாதியும் இல்லை, தூக்கமும் இல்லை. தூக்கம் வருமா? தூக்கம் வந்தா அதான் அந்த பாட்டில், தூக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்மேல் உதிக்கட்டும். அல்லேலூயா. சிலர் ஏன் சபைக்கு வரல நீன்னா, வந்தமே வந்தமே எங்க இருந்தா பின்னாலே எங்கேயா இருப்பாங்க. முடியும் போது நானும் வந்துட்டேன்ட்டு வருகையில் நீ போயிட மாட்டான். நான் சொல்றேன். சில வேனில் போயிருப்பாங்க, மரத்தடியில் போயிருப்பாங்க, சில வர்றதும் போறதுமா இருப்பாங்க.
கொஞ்ச நேரம் அவர்களால் இருக்க முடியாது. பிசாசு உள்ள இருந்து போ, ஏன் இப்படி நீ இருக்கா? ரொம்ப கவனமா இருங்க. ஆராதனை நேரம் வெளியில போய் சுற்றுறது, ஆராதனை அலட்சியம் பண்றது, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுது. இப்படிப்பட்டவளை தேவன் தண்டிக்காமல் விடார். ஏன் பாதிப்பு வருது? ஏன் கஷ்டம் வருது? ஏன் கடன் வருது? ஏன் வியாதி வருது? சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. சில முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கு. தேவனோடு உள்ள சரியான ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல, தேவனை பற்றி உள்ள அறிவும் இல்லை. எல்லாவற்றின் காரணம் சரியான தேவனை குறித்துள்ள அறிவு இல்ல, வெளிப்படுத்தல் இல்ல, ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல, அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல. இதான் காரணம். யாழையில் எழுப்பி தேவனை துய்த்து பாடி தேவனுக்கு ஆராதனை செய்வாயா? தேவனுடைய பிரசன்னத்தை நீ அனுபவிப்பா. இங்க மட்டுமல்ல, எங்கேயும். பிரபாரன் தூக்குமாறுது, என்னாச்சு உங்களுக்கு? இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன வீட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, மனைவியா நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பிரசங்கம் நான் சொல்லிக்கல, பிரசங்கம் பண்ணும்போது இப்படி இது எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்றேன். பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்கும் கர்த்தர் வந்து பேசுறாரு, இப்படி கமந்துக்கிட்டாரு. இந்த பொண்ணு மாதிரி கல்யாணம் ஆகிற பொண்ணு, மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்கீங்களா? இப்படி இருப்பாங்க. இப்போ உள்ள பொண்ணுகள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் கல்யாணம் நடத்தும் போது எனக்கு அந்த பேர் சரியா ஞாபகம் இல்லை. நான் பேரை எண்ணிக்கிட்டு வளர்ந்தோம். அவர் மாப்பிள்ளை அவர் பேரை சத்தமாக சொல்கிறார். அவர் சொன்னோன்னா மனைவியும் சொல்லுது என் பேர் இப்படி, நான் விட்டுருவேன்னு சொல்லி. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. விசுவாசி கோழையாக இருக்காதே, சோம்பேறியாக இருக்காதே. தேவ சமூகத்தில் வந்து சோர்வோடு காணப்படக்கூடாது. வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் அங்கே கொண்டு வைக்காத, அங்கே விட்டுக்கிட்டு விடுதலையோடு வந்து தேவனுக்கு ஆராய்ச்சி. முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். துக்க முகத்தோடு இங்கே வந்து இருக்கக்கூடாது. வீட்டில் நீ ஜெபம் பண்ணாட்டா, தேவனுக்கு ஆராய்ச்சி செய்யலை, பைபிள் படிக்கலை, ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கும் உனக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வருது. வேத வசனத்தை படிக்கும் போது என்ன நடக்குது? தேவன் உன்னோடு பேசுகிறார். ஜெபம் பண்ணும்போது நாம் தேவனோடு பேசுகிறோம். வசனத்தை கேட்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசும்போது நீ எப்படி இருக்கணும்? கர்த்தர் பேசும்போது அவளோட கேட்டுட்டு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. தேவனுக்கும் உனக்கும் உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட காரணம் என்ன? தடைபட காரணம் என்ன? சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன? ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை? உனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் சரியா இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சவுண்டு வர மாட்டேங்குது. பாட்டு படிக்க போனா பார்வையாளர் மாதிரி வாய் அசைக்காங்க. சினிமாவில் பாட்டு படிப்பான், பின்னணி பாடங்க. அவங்க கூட ஒழுங்காக வாய் அசைப்பான். இல்லை சம்மந்தம் இல்லாமல் அசைச்சான்னா அவன் சரி பண்ணிடுவான். வேண்டாம், நீ ஒரு பாட்டு படித்தா அந்த பாட்டுக்கு ஆண்களோ பெண்களோ சரியாக வாய் அசைக்கணும். அங்கே ஒன்று பாடினா இங்கே ஒன்று பாடினோம்னா லாய்க்கு விடாது, நீ போன்னுடுவான். கரெக்டாக அது மாதிரி
இவன் சத்தம் அங்கே வராது. பின்னணி அதே மாதிரியும் சிலர் பின்னணி பாடல்கள் யாரோ படித்த மாதிரியும் இவங்க வாய் அசைச்ச மாதிரி சவுண்டு வராது. இங்கே இருந்தால் தானே இங்கே வரும். வானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இங்கே ஒன்றும் இல்லை, சவுண்டே இல்லை. கையை அசைக்கண்ணா கையை கட்டி கையை அசைச்சு பாட்டு படிப்போம்னு சொன்னால் கையை கட்டிடு. சாத்தான் கையை கட்டு கையை அசைக்காத. கையை அசைச்சு பாட்டு பாடுன்னா கையை கட்டு கையை போட்டு அசைக்காத. எல்லாரும் அசைக்க, நீ அசைக்காத. அதிலே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தொழுமரத்தில் மாட்டி வச்சிருந்தல பவுலையும் சீலாவையும், அது மாதிரி சிலருக்கு ஆராதனையில் வந்து தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கான் பிசாசு. கையை அசைக்க முடியல, வாய் திறக்க முடியல. அவளுக்கு வாய் திறந்து இருந்து சத்தமா பாடினாங்க, தேவனை துதித்து பாடினாங்க. சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, சங்கிலி எல்லாம் நொறுங்கினது, கதவுகள் எல்லாம் திறந்தது. உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் முழுவதும் கலத்தப்பட வேண்டுமானால், சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமானால், கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமானால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து பாடு. அல்லேலூயா. பாட்டு சத்தம் மியூசிக்கையும் போட்டு பாட்டு படித்தா இந்த சத்தம் தான் கேட்கலையே. நீங்க பாடுறது உங்களுக்கே கேட்குதா? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்குறதா? பரலோகத்தில் போய் அங்கே யாருக்கும் மைக்கு ஒன்றும் வச்சு கொடுக்க மாட்டாங்க. மியூசிக்கெல்லாம் இருந்தாலும் மைக்கு கிடையாது. வாத்தியங்கள்லாம் இருக்கும், ஆனால் என்ன கிடையாது, வீடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆகவே உங்களுக்கு இருக்கிற முழு பலத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்து. உனக்கு இருக்கிற பலத்தை அடக்கி வைக்காத, மௌனமாய் இருக்காத, மான் போல குதிக்கணும். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்களே. எப்படி சிறைப்பட்டார்கள்? பாரம்பரியம், பாவம், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவர்களை அடிமைப்படுத்தி சிறைப்பட்டு போனாங்க. கழுத்தில் என்ன போட்டிருக்கு? கழுத்தில் கட்டு இருக்கு. அதனால அவங்களே சொன்னார் ஆண்டவர், கழுத்தில் என்ன கட்டு? கழுத்தில் சங்கிலி போட்டிருக்க. அந்த காலத்தில் பயங்கரமான கொள்ளை செய்தவனை கையில் காலில் மட்டும் விலங்கில்லை, இவனை பேர் அங்கே என்ன செய்யா குத்துல அவனை படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். யாரான முடிஞ்ச பிறகு போகப்படாது, இருங்க. நான் எவ்வளவு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் பேனா வச்சு கிறுக்கிட்டு இருக்கான். இவனை சரியாக வளர்க்கணும். என்ன சாமு, காலையில் எழுப்பி இவனை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வச்சு பைபிள் படித்தான், செக் பண்ண. இவனை இப்படியே விட்டுன்னா போச்சு எல்லாம். இந்த பிராயத்திலே சரியில்லைன்னா அப்புறம் எப்போ சரியாகு? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவினாலும் உண்மையினாலும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை பற்றி உள்ள அறிவில் வளர்ந்துகிட்டே இருக்கணும். வளர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அந்த வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி. தேவனை பற்றி உள்ள அறிவு இல்லாவிட்டால், வளர்ச்சி இல்லாவிட்டால் வீழ்ச்சி. எத்தனை பேர் வளர்ச்சி இல்லாம விழுந்து போனாங்க.
குறிப்பிட்ட அளவு தான் வளருவாங்க, அதுக்கு மேல் வளர்ந்துரு. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர வேண்டுமானால், கனி கொடுக்க வேண்டுமானால், வளராம கனி கொடுக்காது. ஆகவே வளர்ச்சி அடைவதற்கு என்ன செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சியோடு வசனத்தை கேட்கணும், வாஞ்சியோடு வசனத்தை படிக்கணும். இன்றைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சா? நீ படிச்சியா? என்ன படிச்சா சொல்லு? எங்க போனா? ஐடியா எப்படி இருக்கு நீ பார்த்தான? என்ன படிச்சான்னா டக்குன்னு சொல்லணும். வாத்தியார் கேள்வி கேட்கிறாருன்னா பிள்ளை வந்து நிக்கிட்டு இருந்தேன்னு முட்டை போட்டு விட்டுருவாரு. நல்லா படிச்ச பிள்ளை டக்குன்னு பதில் சொல்லி, தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லணும், பதில் சொல்லும். வசனத்தை வாஞ்சியோடு கேட்கணும், வாஞ்சியோடு என்ன செய்யணும்? படிக்கணும். வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்ச உள்ளவங்க தண்ணி தாகத்துக்கு போக மாட்டாங்க, தண்ணி குடிக்க போக மாட்டாங்க. தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், தண்ணி குடிக்கணும், பாத்ரூம், தண்ணி குடிக்க நிறுத்து. 2 மணி நேரம் உன்னால கட்டுப்படுத்த முடியாதா? 40 நாள் இரவும் பகலும் குடிக்காம புசிக்காம தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான் மோசே. கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எவ்வளவு முக்கியமான காரியம்! கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆனால் அதை அலட்சியம் பண்ணி விட்டு நீ போனால் ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். அநேக குடும்பத்தில், அநேகருடைய வாழ்க்கையில பாதிப்பு. ஏன? கஷ்டம், நஷ்டம், வேலையில முன்னேற்றம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை. ஏன்? நீ கர்த்தருக்கு உண்மை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முழுவதும் கீழ்ப்படியலை, கர்த்தருக்கு உன் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கல, கர்த்தரை அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோத்திரம். தேவனை பற்றி உள்ள அறிவு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உனக்கு வேணும். உன் வாழ்க்கையில உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சில போய் தீர்க்கதரிசனம் கேட்கிறாங்க, ஒவ்வொரு பிரசங்கிமார்கள் அதுக்கேற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு பிள்ளை பிறக்குமா, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, அதுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம். அது தேவையா உனக்கு? ஏதோ ஒன்று பிறக்கட்டு, நீ என்ன செய்ய போற? அதை வச்சு ஒன்றும் ஜாதிக்க போற இல்லை. ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, பெண் பிள்ளை ஆனாலும் சரி, அது ஏதோ ஒரு பிள்ளை. சோத்திரம். ஆண் பிள்ளை என்னன்னா அங்கே வந்து கோடா கோடியாக கட்டி உன்னை வச்சு அங்கே வந்து ராஜா வச்சு ஆள போகிறானா? ஆண் பிள்ளைகள் தான் சில வீடுகளில் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், உன்னை உயிரை வாங்கிக்கிட்டு இருப்பான். பெண் பிள்ளையாவது நாள்கள் வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா அவன் ஆட்டுக்கு போயிருப்பாங்க. தாய் தப்பன் மேலே ஒரு பாசம் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு. நல்லா கேட்டுருங்க, பெண் பிள்ளைகள் ஆகி போச்சே இனி வருத்தப்படாதுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி. அதை தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண் பிள்ளைகள் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, ஒரு பார்வையே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இங்கே என்ன வேலை? வேதாமல் அங்கே போங்க. இதை பற்றி நான் பிரசவம் இல்லை, இருக்கட்டு. கர்த்தரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய மனைவி, சில கல்யாணம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு தட்டியா தீர்க்கதரிசனம் கேட்டிருப்பாங்க. எங்கேருந்து வருது சம்பந்தம்? எங்கேருந்து வருது? கிழக்க இருந்து வருதா,
மேற்கிருந்து வருவா, அது வடக்கிருந்து வருதும்மா. அவ்வளோ சொல்கிறவர் சொல்ல மாட்டாரா? அவர் பேரை ஊரை சொல்ல மாட்டாரா? வடக்கு மொத்தமே 4 திசை தான். ஏதா ஒன்று வரட்டு போட்டு நடக்கட்டு. அதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கேட்கணுமா? வெளிப்படுத்தல் கேட்கணுமா? அதுக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணுமா? தேவையா? வேலை கிடைக்குமா? எப்படி வேலை கிடைக்கும்? தொழிலா, வியாபாரமா, அல்ல ஊழியமா? உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு சரியான ஒரு அறிவு வேணும். உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீ அறிந்து உண்மையாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், எந்த பிரசங்கியாட்டையும் கேட்ட கிடையாது. எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க, அது நம்ம கண்டாலே சிலருக்கு தீர்க்கதரிசனமே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளம். பணத்துக்காக தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் மலிந்து கிடக்கிறாங்க. கன்னியாகுமரி ஜில்லாவில் போனா குடிசல் தொழில் மாறி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசனம். அங்கே போய் கேட்கலாம், கல்யாணம் இப்போ நடக்கும், யார் வரணும், குழந்தை, வேலை, பிள்ளைக்கு படிப்பு, என்ன கோர்ஸ் எடுக்கணும், எங்கே வேலை, இதெல்லாம் நீ எனத்துக்கு நீ போய் கேட்டு. தேவ சித்தம் போல் நடக்கணும். நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் உன்னோட பேசுவார். தேவனுடைய சித்தம் என்ன, இதை குறித்துள்ள ஒரு அறிவு, சரியானபடி அறிவதற்கு நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காம யாராவது ஜெபித்து சொல்லட்டும் என்று நினைக்காத. அவங்க வந்து ஜெபம் பண்ணி சொல்லணும், அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, உன்னை குறித்துள்ள திட்டங்கள், உன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது. அதை நீ அறிந்து கொள்வதற்கு நீயே ஜெபம் பண்ணணும், நீயே கண்டுபிடிக்கணும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தணும் நீ நினைக்காத. தேவ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பொறுமையாயிரு. அவர் உன்னை ரொம்ப அற்புதமா நடத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு உனக்கு வேண்டும். அது எதன் மூலம்? வசனத்தை படிப்பதன் மூலம். அங்க ஒரு சொப்பனம் கண்டேன், இங்க ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு தரிசனம் கண்டேன், வீடுகளுக்கு வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் மலிந்து கிடக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் கிரியை செய்ய முடியல, ஜெபத்துக்கு பதில் இல்லை, அற்புதங்கள் நடக்கலன்னா